ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தக் லைஃபோட ட்ரைலர் ரிலீஸ் ஆயிடுச்சு. இதுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதோட ரிவ்யூ தான் இன்றைக்கி. ஓப்பன் பண்ணால் ஒரு பாலைவனத்தில் ஒரு கார் போகிற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் திபெத் பக்கத்தில் ஒரு பில்டிங் இதான் காட்டுறாங்க. ஓகே, அதுக்கடுத்து கட் பண்ணோம்னா ஒரு மசூதி காட்டுறாங்க. அதே மாதிரி இதில் வந்து என்ன அப்படின்னா, கதை வந்து செம்மையாக இருக்குது. நம்மளாக கிரியேட் பண்ணது. கமலஹாசன் வந்து ஒரு தண்ணிக்குள்ளே முங்கி எந்திக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கடுத்து கட் பண்ணால் சிம்பு ஒரு மலை மேலே நிற்கிற மாதிரி ஒரு சீன் இருக்குது. இதில் இந்த சீன் நடக்கும்போதே நடுவில் பின்னாடி ஒரு வாய்ஸ் ஓவர் வருது. சிம்புக்கும் கமலஹாசனுக்கும் இதில் இன்ட்ராக்ஷன் இருக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்குது. ஸோ இந்த சீன் எப்படி அப்படின்னா, கமலஹாசன் வந்து அது எங்கே இருக்கும்போது சிம்பு வந்து சின்ன பையனாக இருக்காப்புல. கமலஹாசனை வந்து ஒரு பிரச்சனையிலேருந்து அவர் காப்பாற்றுறாரு. ஸோ அதனால் சிம்புவை வந்து அவர் தத்தெடுத்து வளர்க்குறாரு. சிம்புவை இப்போ நல்லா படிக்க வச்சு அவர் ஒரு போலீஸ் அதிகாரியாக அவர் ஆக்கிறாரு. ஸோ சிம்பு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏரியாவுக்கே போலீஸ் அதிகாரியாகவும் திருப்பி கொண்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிம்பு இதில் வந்து ஸ்மக்லிங் பண்ணுறாரு. அதே மாதிரி இல்லீகல் பிஸ்னஸ் நிறையா பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதில் வந்து கமலஹாசன் அந்த ஏரியாவில் ஒரு ரவுடியாக இருக்கிறாரு. சிம்புவும் அந்த ஏரியாவில் தான் இருக்கிறாங்க. கமலஹாசனோட மக கல்யாணத்தில் தான் இந்த டான்ஸ் வர மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு ப்ரோக்ராம் இருக்கும். அதே மாதிரி சிம்புவை வந்து அவர் வந்து இல்லீகலாக, அதாவது கமலஹாசன் வந்து ஜெயிலுக்கு உள்ளே போயிடுவார். சிம்பு வந்து அவுட் ஆஃப் லொக்கேஷன் வெளியில் இருந்து அவர் பிஸ்னஸ் எல்லாத்தையும் கவனிச்சிக்கிற மாதிரியே ஒரு சீன் கொண்டு போகிறாங்க. ஆனால் இதில் என்ன கதைன்னா, சிம்பு வந்து கமலஹாசனோட இடத்துக்கு வந்து பிடிக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணுறாங்க. ஸோ அதுக்காகத்தான் அவர் வந்து எல்லாத்தையும் பண்ணுற மாதிரி இந்த படத்தில் வர்ற சீன்ஸ் வந்து தெரியுது. அதே மாதிரி இதில் அபிராமி வந்து பார்த்திங்கன்னா கமலஹாசனுக்கு வந்து ஒய்ஃபாக நடிச்சிருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி செக்கச்சவந்த வானத்தில் சேம் அதே படத்தில் வர்ற மாதிரி இதில் ஒரு ஃபைட் அட்டாக், அதாவது கார் அட்டாக் நடக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா கமலஹாசன் அவர் ஃபேமிலி இருக்க எல்லாருமே சேர்த்து கொள்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இதவே வந்து பார்த்திங்கன்னா சிம்பு தான் அவரோட பேக்ரவுண்ட்லேருந்து பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இந்த பொண்ணு வந்து சிம்பு இது கமலோட மகளாக இருக்க வாய்ப்பு இருக்குது. சரி, இதில் என்ன கதை அப்படின்றத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். சிம்பு வந்து போலீஸ் அதிகாரியாக இருக்கிறதுனால எல்லா பழியும் கமல் மேலே போட்டுட்டு கமலை வந்து தூக்கிட்டு அந்த இடத்துக்கு சிம்பு வரணும்னு பிளான் பண்ணுறாரு. அதனால் கமலுக்கு அகேன்ஸ்டாக இருக்கிற அரசியல்வாதிகள் எல்லாருக்கூடையும் வந்து அவர் வந்து கை கோத்துட்டு எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ இதில் ஒவ்வொரு சீன் பை சீன் வந்து ஏற்கனவே நம்ம பார்த்த படத்தில் இருக்கிற அதே சீனாக இருக்கலாம், அதே இதாக தான் இருக்கலாம். பட் இதில் திருப்பி கமல் வந்து அந்த அவரோட அட்டாக்லேருந்து எல்லா இதுலேயும் தப்பிச்சிடறாரு. அவர் வந்து தப்பிச்சு வேறு ஒரு இடத்துக்கு போய் திருப்பி வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுதான் இந்த படத்தோட தக்லைஃபான ஒரு நியூஸாக இருக்கலாம். என்ன பிரச்சனை அப்படின்னா, சிம்பு வந்து அவர் இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் சிம்புவை எப்படி காலி பண்ணுறாரு, சிம்பு எப்படி பழி வாங்குறாரு கமல் அப்படின்றது தான் இந்த படத்தோட எனக்கு தெரிஞ்ச ஒரு பேக் ஸ்டோரியாக இருக்கலாம். பட் படத்தோட ஒரிஜினல் கான்செப்ட் என்னன்றதை வந்து பார்த்திங்கன்னா படம் வந்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும். இதில் வந்து ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி 2 ஃபைட் சீன் வந்து கமலுக்கும் சிம்புக்கும் நடுவில் நடக்கிற மாதிரி இருக்குது. அது போக கமலஹாசன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரயில்வே ஸ்டேஷன் அட்டாக் நடத்துகிற மாதிரி ஒரு ஃபைட் சீன் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 ஃபைட் சீன் இருக்கிறதுக்கு மேக்ஸிமம் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அண்ட் தென் மாசாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது. இதுக்கடுத்து சிம்புவோட லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா வரப்போகிற எல்லா படமே வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் தக் லைஃபாகவே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து வர வீடியோவை பார்க்கறதுக்கு ரெடியாக இருங்க. நன்றி, வணக்கம், பாய்.